என் இடத்திற்கே வந்து என் ஆசிரியரை அவமரியாதை செய்த மகாவிஷ்ணுவை விடமாட்டேன் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்று நடந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு கலந்து கொண்டார். அப்போது மாணவிகள் மத்தியில் அவர் பேசுகையில், முந்தைய ஜென்மத்தில் தவறு செய்திருந்தால் கை, கால், கண் பார்வை இல்லாமல் பிறப்பார்கள் என்று கூறியிருந்தார். அப்போது அந்த பள்ளியில் பணியாற்றி வரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் ஆன்மீக சொற்பொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அப்போது மகாவிஷ்ணு அந்த ஆசிரியர் சங்கருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது நீங்கள் பேசுவது தவறு என்று அந்த ஆசிரியர் தெரிவிக்கையில், தவறு என்றால் எதற்கு என்னை பேச அழைத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது அந்த ஆசிரியர் பள்ளியில் எதற்கு ஆன்மீக சொற்பொழிவு என கேள்வி எழுப்பினார். அதற்கு மகாவிஷ்ணு, அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா? முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல் நீங்கள் அறிவு பெற்றவரா என வாக்குவாதம் செய்தார். அப்போது அங்கிருந்த சக ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். பின்னர் மகாவிஷ்ணு மாணவிகளிடம், நான் சொன்னதில் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல என தெரிவித்து அவர் தனது உரையை தொடர்ந்தார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் இச்சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஆசிரியர் சங்கரை நேரில் சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், என்னுடைய ஆசிரியரை என் இடத்திற்கே வந்து அவமானம் செய்துவிட்டு போன மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன். 3 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மகாவிஷ்ணுவை பள்ளிக்கு அழைத்து வந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேசினார். பள்ளிக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க யாரையாவது அழைத்தால் அவர் யார், என்ன பேக்ரவுண்ட் இருக்கு என்பதை அறிந்து ஆராய்ந்த பின்னே அவரை பள்ளிக்கு அழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.